ஹாய், நான் லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரியே ஃப்ளவர் மேக் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் ஜிப்ஸி ஃப்ளவருக்கு ஆல்ரெடி நான் கலர் ஸ்ப்ரே பண்ணி அதை ட்ரை பண்ணி வச்சுருக்கேன். அது கூட கொஞ்சம் ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸும் வச்சு தான் இன்றைக்கி ஒரு வேணி ரெடி பண்ண போகிறோம். நான் இன்றைக்கி பிங்க்கு தனியாக, க்ரீன் தனியாக ஆல்ரெடி ஃப்ளவர் மேக் பண்ணுறதுக்கு முன்னாடியே அதுக்கு கலர் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதை ட்ரை பண்ணி இன்றைக்கி வச்சுருக்கேன். இப்போ கலர்லாம் ஒன்றோடு ஒன்று ஒட்டாது. ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸுமே உங்களுக்கு தனியாக தான் தெரியும். பாருங்கள், ஃப்ளவருக்கு தனித்தனியாக ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ளவர் மேக் பண்ணும்போது அதோட லுக் உங்களுக்கு நல்லா இருக்கும். இதே நீங்கள் வந்துட்டு ஃப்ளவர் மேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கலர் பண்ணும்போது ஓகே, ஒரு கலர் பண்ணும்போது உங்களுக்கு ஓகேவாக இருக்கும். பட் டபுள் கலர் பண்ணும்போது ஒரு கலர் மேலே இன்னொரு கலர் பட்டு அதோட லுக்கே உங்களுக்கு வேறு மாதிரி இருக்கும். அதோட கலரும் வேறு மாதிரி இருக்கும், உங்களுக்கு ஃப்ளவரும் டல்லாக இருக்கும். இப்போ கலர் எல்லாமே உங்களுக்கு தனித்தனியாக தெரியும் பாருங்கள். அந்த ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவருமே உங்களுக்கு தனியாக தெரியும் போது அதோட லுக் நல்லாயிருக்கும் பாருங்கள். அதுவும் இந்த பிங்க் கலருக்கு க்ரீன் கலர் செம்மையாக எடுத்துக்காட்டுது பாருங்களேன். கலர் நல்லா டார்க்காக பளிச்சுன்னு தெரியுது இல்லைங்களா? பிங்க் கொஞ்சம், க்ரீன் கொஞ்சம், அப்புறம் ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர், பிங்க் கொஞ்சம், க்ரீன் கொஞ்சம், அப்புறம் ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர், இந்த மாதிரி லேயர் ஃபார்ம் பண்ணும்போது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். ஓகே, இப்போ ஃப்ளவர் அழகாக மேக் பண்ணியாச்சு. இது இப்போ நம்ம எப்படி பேக் பண்ணுறது, இது ஒரு 3-4 டேஸ்க்கு மேலே தாங்குகிற மாதிரி எப்படி ஸ்டோர் பண்ணுறது? இந்த ஃப்ளவரை பேக் பண்ணுறதுக்கு ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த பாக்ஸில் வச்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டோம்னா ஒரு 3-4 டேஸ்க்கு மேலேயே இந்த ஃப்ளவர் லுக் மாறாமல் அப்படியே இருக்கும். இந்த மாதிரி குட்டி குட்டி ஃப்ளவர் டிப்ஸ்க்கு நம்ம தாரா ஃப்ளவர்ஸ் ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.